சொதப்பல் சொதப்பல் சொதப்பல், எல்லாமே சொதப்பல். அந்த ரூபவதியை நம்பி இறங்கினதுக்கு எல்லாத்தையும் சொதப்பிட்டு போயிட்டா. என்னமோ அன்னைக்கு அந்த ருத்ராவை நீங்க விட்டாலும் நான் விட மாட்டேன்னு வீரவசனம் எல்லாம் பேசிட்டு போனா, இப்போ அழகா அந்த ருத்ரா கிட்டயே மாட்டிக்கிட்டு ஜெயில போய் உட்காந்துக்கிட்டு இருக்கா. இனிமே அந்த ருத்ரா சும்மா இருக்க மாட்டா, இன்னும் டீட்டெயிலா நோண்ட ஆரம்பிப்பா. போன ஜென்மத்துல பெருச்சாலியா பிறந்திருப்பா போல, எல்லாத்தையும் தோண்டி தோண்டி கிளறிக்கிட்டே இருப்பா பாருங்க. வந்தனா, இப்ப எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நாம மாற்ற அளவுக்கு அவங்க கையில எந்த எவிடன்ஸும் இல்ல. இங்க பாரு, அமுதாவை கூட ஊருக்கு அனுப்பி வச்சாச்சுல்ல. ரஞ்சனிக்கு அமுதா மேல சந்தேகமே இல்ல. எல்லாமே அந்த ரூபவதி தான் பண்ணிருக்கான்னு இப்ப ப்ரூவ் வேற பண்ணிருக்காளே. அப்புறம் நாம எதுக்கு டென்ஷன் ஆகணும்? என்னங்க பேசுறீங்க? ருத்ரா யாரு, எப்படிப்பட்டவன்னு மறந்துட்டீங்களா? அவ இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணிருக்கா, அதனால நாம என்னெல்லாம் அனுபவிச்சோங்கிறத மறந்துட்டீங்களா? இதெல்லாம் ரூபவதி பண்ணிருந்தாலும் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி நாம இருக்கோங்கிறத தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அவ நம்மள சும்மாவே விட மாட்டா. அவ நம்மள நெருங்கி வரதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும். விக்ரம், விக்ரம், விக்ரம் என்னாச்சு? எதுக்கு இப்படி சிரிக்கிற? விக்ரம், விக்ரம், இல்ல அவளுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும்னு சொன்னீங்களே, அதான் அத கேட்டுதான் சிரிப்பு வந்துருச்சு. அந்த ருத்ராவை பத்தி உங்க 2 பேருக்கும் தெரிஞ்சதை விட எனக்கு நல்லாவே தெரியும். அவளெல்லாம் அவ்வளோ அசால்ட்டாலாம் நினைச்சுக்க கூடாதுமா. நான் கூட அவளை பின்னாடி இருந்துதான் பழி வாங்கணும்னு இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தேன். அவளெல்லாம் அப்படி பண்ணக்கூடாதுமா. நேருக்கு நேர் அவ கண்ணு முன்னாடி நான் தான் உன்னோட இந்த நிலைமைக்கு காரணம்னு அவ கண்ணு முன்னாடி நின்னு சொல்லி பழி வாங்கணும். நீ சொல்றதெல்லாம் சரிதான். என்னால ஈஸியா அவளை எதுவும் பண்ண முடியாதுதான். ஏன்னா எங்களோட நினைப்புல பாதிதான் அந்த ருத்ராவை பழி வாங்கறதுல இருக்கு. மீதி எல்லாம் உன்னை பத்தின கவலை தானே இருக்கு. அப்படி ஒருவேளை அவளை பழி வாங்கணும்னா அவளை பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கிற உன்னால மட்டும்தான் முடியும். ஆனா நீ என்னடான்னா இப்படி கதவு பிடிக்கிட்டு உள்ளேயே இருந்தா எங்களால என்ன பண்ண முடியும்? அப்போ நான் வெளியில வரணும் இல்ல? நான் வெளியில வந்தா அந்த ருத்ராவை பழி வாங்கலாம் இல்லையா? ஆமா விக்ரம், உன்னால மட்டும்தான் அது முடியும். நாங்க அந்த விஷயத்துல உன்னை விட வீக்கா தான் இருக்கோம். வரேன்ப்பா, வெளியில வரேன், வெளியில வரேன், வெளியில வரேன். விக்ரம், இப்ப அந்த டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குங்க. இனிமே அந்த ருத்ராவை பழி வாங்குறது மட்டும்தான் என் வேலை. அம்மா, ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா?